ஹாய் அப்பா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டைன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ன்றது ரொம்ப அதிகமாக பேசும் பொருளாக இருக்குது. ஸோ யார் இந்த எப்ஸ்டைன், என்ன பண்ணார், எதுக்காக இவ்வளோ தூரம் பேசப்படுது அப்படின்றது இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமெரிக்க யூதர், அதாவது ஜூ மதத்தை சேர்ந்த அமெரிக்கன். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா புரூக்லின் அப்படின்ற இடத்துல அமெரிக்காவில் பிறக்கிறாரு. எப்போ பார்த்தீங்கன்னா 1953 1953 இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரராக இருக்கார், பார்க் க்ளீன் பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் சூப்பர்வைசராக மாறிடுறாரு. அது மாதிரி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, டீச்சராக கூட இல்லை, ஒரு அசிஸ்டண்ட் அப்படி இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறக்கிறாரு, வளர்கிறாரு, ஸ்கூல் போகிறாரு, நல்ல ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பு கல்வியை இதில் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. யூனிவர்சிட்டி படிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ஆகிடாரு. அவர் படிப்பை கண்டினியூ பண்ணுறது கிடையாது. அவரோட கிராஜுவேஷன், அதாவது மேற்படிப்பை முடிக்கிறது கிடையாது. 1953 பிறந்த இவர் 1971 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை கிளாஸ் ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் டிகிரியே முடிக்காமல் டீச்சராக ஜாயின் பண்ணுறாரு. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அன்யூஷுவலான ஆக்டாக தான் சொல்கிறாங்க. 1971 அவர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்கூல் சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மேயரோட பசங்க, பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸு, எலிட் கிளாஸ்னால் ரொம்ப பணக்காரர்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல் அது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட ஒரு தொடர்பு உருவாக்கிக்கிறாரு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்குறாரு. இது ஒரு பீரியட் ஆஃப் 4 to 5 years, அதாவது 4 to 5 வருடம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1976 அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணுறாரு, பேர் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து பணத்தை இன்னொரு நாட்டுக்கு சேஃபாக பணத்தை கடத்துறது, அதாவது ஹவலான்னு சொல்லுவாங்க, அது பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு இந்த ஃபைனான்ஷியல் வெல்த் மேனேஜ்மெண்ட்னும் போது இதில் வர கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பணம் அதிகமாக வச்சுருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் தான் வருவாங்க. பிஸ்னஸ் பீப்புள்னும் போது ஒரு கோடிக்கணக்கில் வர்த்தகம் பண்ணுறவங்க, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்சிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்சிசிசம்ன்றது செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். நான் தான் இந்த உலகத்தில் ஒரு காட், ஒரு கடவுள் மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இயற்கையாகவே அவரோட சைக்கலாஜிக்கலி அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இவர் எப்போவுமே நம்ம எலிட் கிளாஸ்க்கு நடுவில் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு நம்ம சாதாரண மனிதன் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு யூடியூப் சேனலில் வரோம், இல்லை நம்ம ஒரு ரீல்ஸ் வந்தோம்னா 4 பேர் நம்மளை பார்த்து நம்மளை பாராட்டும் போது, லைக் போடும்போது நமக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த காமன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, சாமானியர்கள், அவரை பற்றி அவர் கவலை இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு ராஜா, இல்லை நான் ஒரு காட். அப்போது மீதி இருக்கிற 80% மக்கள் சாமானிய மக்கள் அவர் கண்ணில் மக்களாகவே தெரிய மாட்டாங்க. அவரை பொறுத்தளவுக்கு ஹியூமன் கேட்டல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித கால்நடை. அதாவது அவர் 80% கஷ்டப்படுற சாமானிய மனிதர்கள் மனிதர்களாகவே அவர் பார்க்குறதே கிடையாது. இவரோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக அவர் உடல் உறவு பார்த்திங்கன்னா 14-16 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், சிறுமிகள் கூட தான் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உடல் உறவு வச்சுருக்கிறது நிறையா பெண்களை இவர் அவரோட மேன்ஷனுக்கு, மேனஹட்டனில் மேன்ஷன் இருக்குது, அவருக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களாஸ் இருக்குது. அதாவது நியூயார்க்கில் இருக்குது, பாம் பீச்சில் இருக்குது, ஃப்ளாரிடாவில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் வர்ஜின் ஐலாண்ட் சொல்கிறாங்க, 10,000 ஏக்கரில் ஒரு பெரிய தீவே வச்சுருக்காரு. அது பேர் செயின்ட் ஜேம்ஸ் லிட்டில் ஐலாண்ட். அது இவர் எப்ஸ்டைன் ஐலாண்ட்னு சொல்கிறாங்க. அந்த ஐலாண்ட் 10,000 ஏக்கர். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு பெரிய ராஜ்யமே அங்கே நடக்குது. ஸோ இவர் சிறுமிகளை எப்படி கொண்டு இவர் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலேன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஒரு பெரிய பத்திரிகையாளரோட மகள். அந்த பெண் கூட இவருக்கு தொடர்பு உருவாகி அவர் கூட வச்சுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ப்ரைமரி ரெக்ரூட்டர்னால் இந்த பெண்களை வெளியிலேருந்து ஹையர் பண்ணி கொண்டு வரது. எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னா ஒரு பிராமிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிராமிட்ன்றது ஒரு முக்கோண வடிவில் இருக்க சிஸ்டம். அந்த சிஸ்டம் எப்படின்னா இந்த லேடியும் இவரும் எப்படி
பெண்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடலிங் பண்ணணும்னு துடிக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா இருந்தும் அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து இது இல்லை, செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு விளிம்பில் இருக்கிற பெண்கள் சிறுமிகளை வந்து இவங்களை வந்து பார்த்து கண்டெடுப்பாங்க. நேராக வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்ப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அவங்களோட கனவை வந்து இவங்களால பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மாயை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாயை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பெண்களை வந்து அவங்களோட இதுக்கு கொண்டு வருவாங்க, மேன்ஷன்ன்ற அந்த இவரோட வீடு சொன்னேன் இல்லையா, எப்ஸ்டீன் வீடு, அந்த வீடுக்கு கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சிச்சுவேஷன் நார்மலைஸ் பண்ணுவாங்க. நார்மலைஸ்ன்றது எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா அரை இருக்கிறதோ வந்து நம்ம இருக்க மாட்டோம். இங்கே எப்ஸ்டீனோட வீட்டில் எப்படின்னா வந்து அவர் முழு இருப்பார். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணு சிறுமி வந்து கொண்டு வந்து அங்கே வந்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்கன்னா இந்த கிலேன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் முழுசாக வந்து அவருக்கு வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அந்த பெண் வந்து பார்க்க இவங்க வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிர்வாணமாக வந்து ரெண்டு பாலினத்தை சேர்ந்தவங்க நிர்வாணமாக ஒருத்தருக்கு மசாஜ் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நார்மல் ஆன விஷயம் அப்படின்றத அந்த சிறுமிக்குள்ளே வந்து அவங்களோட மைண்டில் புகுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 14, 15, 16 வயசுக்குள்ளே இருக்கிற சிறுமிகள் சிறார்கள் மனசில் நீங்கள் என்ன வேணாலும் விதைக்கலாம், அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காலையோ இல்லை நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, உண்மைன்னு நம்புவாங்க. அவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்தாங்கன்னா அது பண்ணுவாங்க. அப்போது இங்கேயே வந்து இந்த பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருக்குது மசாஜ் பண்ணுறது இட்ஸ் a வெரி காமன் திங் அப்படின்றத அவங்க வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. இந்த நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் பெண்களையும் வந்து நிர்வாணமாக வந்து அங்கே மசாஜ் பண்ண வைப்பாங்க. அதுக்கு எவ்வளோ வந்து இவங்க பே பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா $200 $300 பே பண்ணுவாங்க. $200 $300 ஒரு மசாஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 30,000 இந்தியன் ருப்பி வந்து 30,000 ஒரு மசாஜுக்கு. எந்த ஊரில் 30,000 ஒரு மசாஜ் கொடுப்பாங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பெண்கள் வந்து எதுவுமே இல்லாமல் வறுமை கோட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு திடீர்னு ஒரு மசாஜுக்கு 30,000 கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்போ என்ன ஆகுனா வந்து இந்த கிலென் மேக்ஸ்வெல் வந்து இவர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வந்து நிர்வாணமாக மசாஜ் பண்ணுறதை அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பாலியல் ரீதியாக வந்து அவங்கள்ட்ட மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவர் பாலியல் ரீதியாக வந்து அவங்க கூட வந்து அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அவர் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இது இல்லாமல் என்னது கருணையே இல்லாமல் வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுவார். அப்யூஸ்னால் வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, என்ன வேணாலும் பண்ணுவார், அந்த லெவலுக்கு போவார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை பொறுத்தளவுக்கு அந்த பிஸ்னஸ் கிளாஸ் எலிட் கிளாஸ் பீப்புள் அந்த 20% 18% இருக்காங்களே அவங்கள தான் வந்து அவர் மனிதர்களாக பார்ப்பார். மீதி இருக்கிறவங்க 80% வந்து அவரை பொறுத்தளவுக்கு நான் கிங்கு, நான் காட், நான் என்ன செய்யணும்னு நினைக்க அதை செய்வேன், நான் உன்னை காலில் மிதித்து நசுக்கணும்னு நினச்சாலும் நான் நசுக்குவேன் அப்படின்றது பண்ணுவார். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் இவரோட வலையில் விழுந்திருக்காங்க. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக MLM மாதிரி. இப்போ நிறைய MLM கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம், அவங்க பொருள் வாங்குவாங்க, அவங்க கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க கீழே ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, அப்படி சொல்லி ஒரு செயின் மாதிரி நெட்வொர்க் இருக்கும். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்களை பயன்படுத்துறது இல்லாமல் இந்த பெண்கள் மூலமாக வல்னரபிள்ன்றது ஒரு ரொம்ப என்னது அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற இந்த இதுக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்ட பெண்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக வந்து பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் போய்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆகும், இல்லை வந்து எதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த செயின் நெட்வொர்க்லேயே வந்து ஹையர் பண்ணி பல 100 பெண்கள் வந்து இதில் வந்து பிடியிலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணும்போது இவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா இவர் தான் வந்து போலீஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவர் தான் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது, பணம் இருக்கிறவங்களால தான் வந்து ஆதிக்கம் பண்ண முடியும், பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கோர்ட்டில் கூட நியாயம் கிடைக்கும், பணம் இல்லாதவங்களோட நியாயம் கிடைக்காது அப்படின்ற ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாரு. அது உண்மைதான். அது வந்து அமெரிக்காவோட வரலாறு நீங்கள் இப்போ சமீபத்தில் இவரோட கேஸில் பார்க்கும்போது பணம் இருக்கிறவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்குன்றது அது வெளிப்படையாக தன்மையோடு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2005 வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாரிடாவில் வந்து 80 100 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து இவர் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. இந்த கேஸை ட்ரையலுக்கு வருது, எடுத்துக்கிறாங்க, அவரை கன்விக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து அவர் வந்து தவறு செஞ்சுருக்காருன்றது ப்ரூவ் ஆகுது. 18 மாதம் வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த உலக வரலாறுலேயே முதல் முறையாக ஒருத்தருக்கு வந்து 12 மணி நேரம் நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கலாம், 12 மணி நேரம் நீங்கள் வெளியே இருக்கலாம், வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, அந்த சலுகை கொடுக்குறாங்க. அந்த சலுகையை முழுமையாக பயன்படுத்துகிறாரு, அதையும் தாண்டி பயன்படுத்துகிறாரு. ஏன்னா வந்து காலையில் 8 மணிக்கு அவர் வெளியே போகலாம், சாயந்தரம் 8 மணிக்கு உள்ளே இருக்கணும். ஆனால் இவரோட ப்ரைவேட் கார் லிமோசின் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் வந்துட்டு இவர் பிக்கப் பண்ணிட்டு போயிடும். அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு
நல்ல தூக்கம் வரும்போது 10:40 11 மணிக்கு வந்து அந்த கார் வந்து இதில் வந்து ட்ராப் பண்ணும் அவரை எங்கே ஜெயிலில். ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கை வந்து ஆடம்பரமாக வாழ்ந்திருக்காரு இவர். வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த பெண்களை வந்து சிறுமிகளை அனுபவிச்சது இல்லாமல் இவர் வந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ், விஐபிஸ், பல்வேறு நாடுகள்லேருந்து வர பிஸ்னஸ்மேன்கெலாம் வந்து இவர் வந்து பெண்களை வந்து சப்ளை பண்ணதாக சொல்கிறாங்க. இவரோட ஐடியா என்னென்னா வந்து பணமும் ஒரு பக்கம் நிறைய சம்பாரித்து நம்ம வந்து எலிட் கிளாஸ்க்கு நடுவில் வந்து நம்மளும் வந்து ஒரு பெரிய ஆள்னு காமிச்சிக்கணும். அதே மாதிரி பெண்களை இவரும் அனுபவிக்கணும். அப்போது இன்னும் மற்றவங்களுக்கும் வந்து பெண்களை வந்து கூட்டி கொடுக்கறதுனால அவருக்கு அது மூலமாக நிறையா வருமானம் வரும். அதனால வந்து இதெல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காரு. இதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார், ஜோ பைடன் இருக்கார், பில் கிளின்டன் இருக்கார், முன்னாள் ஜனாதிபதி, நம்ம அமெரிக்கன் ஜனாதிபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து இந்தியன் பேர் நிறையா அடிபட்டிருக்கு. நரேந்திர மோடியோட பேர் இருக்குது, அனில் அம்பானியோட பேர் இருக்குது, வைகே ஷாவோட பேர் இருக்குது, ஹர்தீப் புரி அப்படின்ற பேர் இருக்குது. அது மாதிரி பல நாடுகள்லேருந்து பல இம்பார்ட்டன்ட் லீடர்ஸோட பேரெலாம் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஃபைல்ஸ் வந்து 32 லட்சம் பேஜ் உள்ள ஃபைல்ஸ் வந்து அமெரிக்கன் ஜுடிஷியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 32 லட்சம் ஃபைல் இருக்குது. நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணலாம். பட் சர்ச் பண்ணும்போது அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 ஜூலையில் இவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து ட்ரையலுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. அவர் வந்து ஹியரிங் வச்சு அவர் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது 2019 லாக்அப் டெத் ஆயிடுது. லாக்அப் டெத்னா லாக்அப்லேயே சூசைட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து இவரை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டே கொண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர், நிறைய லீடர்ஸ் வந்து இதில் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, நிறைய பிஸ்னஸ் மேனோட டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வந்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொண்டுட்டதாக சொல்கிறாங்க. அதனால வந்து இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து வெளி வரலை. அப்போது இவ்வளோ பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான், எவ்வளோ பேர் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க, எந்தெந்த நிறையா கண்ட்ரீஸில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலை, இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேச மாட்டாங்க. நம்ம வந்து ஆளும் கட்சியாக இருக்கட்டும், ஆளும் கட்சி இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி வாய் திறந்து பேச மாட்டாங்க. அப்போ யாராவது வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்க மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து யார் யார் பேர்லாம் வந்திருக்கோ அவங்க பேர்லாம் வந்து நடவடிக்கை ஏற்கனவே அரசாங்கம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நாட்டிலே அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் நடந்ததுனால நம்ம வந்து அதை விட முடியாது. அதே மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து இந்தியாவில் கூட நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கும். இந்த மாதிரி அநீதி வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்கூடாது. இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த எப்ஸ்டீனை பற்றி, இந்த எப்ஸ்டீன் பண்ண விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ அடுத்தது பண்ணலான்றதும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.